ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்ன பார்க்க போறோம், ஆல்ரெடி என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படிங்கிற ஒரு சின்ன நினைவூட்டலோட இன்னைக்கான கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம எதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம், காலங்கள் அப்படிங்கிற விஷயங்கள் இல்லையா. ஸோ காலங்கள் அப்படின்னும் போது எங்க இருந்து பார்க்குறோம், நிகழ்காலமா இல்லை எதிர்காலமா, இருந்த காலமா, அந்த மாதிரி காலங்கள் அடிப்படையில பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஒவ்வொரு காலத்தையுமே ஒவ்வொரு விஷயங்கள் சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அவங்க பேசுறதுக்கு ஏற்ற மாதிரி அதே காலத்துல தான் பதில் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. அவங்க என்ன பேசுறாங்களோ அதை நம்ம உள்வாங்கி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பதில்கள் கொடுத்தாவே போதும் நமக்கு. ஸோ இதுதான் காலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலங்களுக்கு அடிப்படையில் தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நிகழ்காலம், எதிர்காலம், இறந்த காலம் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயங்களுமே கொடுத்துட்டே இருக்கோம். ஸோ இப்போ ஒரு காலங்கள் அப்படின்னு சொல்லும் போது இந்த காலத்தை நம்ம எப்படியெல்லாம் சொல்லலாம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஸோ எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறத விட எப்படி பேசலாம் அப்படிங்கிறதும் இருக்கு. ஓகே ஃபைன். ஸோ இப்போ காலங்கள்னாலே ரூல்ஸ் பேஸ் தான் இருக்காங்க. ஸோ இந்த ரூலை பேஸ் பண்ணி எழுதும் போது அந்த ரூல் யாரை சார்ந்து இருக்கு அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அந்த நீங்க ஆக்ஷன் வார்த்தை கொடுக்குறீங்கன்னா, ஏன்னா ஒரு ரூல்ல ஒரு ஆக்ஷன் வார்த்தை இருக்கு. அந்த ஆக்ஷன் வார்த்தை என்ன பண்ணும், விச் இஸ் இண்டிகேட்டிங் த ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் இண்டிகேட் பண்ணும், பின்னாடி இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் இண்டிகேட் பண்ணும், விச் இஸ் இண்டிகேட்டிங் போத் டுகெதர் இல்லையா. ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி கொண்டு வரணும். ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கான காலம் என்ன, இன்னைக்கான ரூல் என்ன சென்டென்ஸ் எப்படி பேசலாம் எழுதலாம் சொல்லி தருவாங்க. ஸோ இன்னைக்கான டென்ஸ் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இதில் a form of positive, இப்போ V1, V2, V3, V1 plus ing. V1 which is indicating present, V2 past, V3 past participle. ஸோ என்ன verb எடுக்கணும் அப்படின்னா பெயிண்ட் இல்லையா. பெயிண்ட் அப்படிங்கிறது கலர் அடிக்கிறது இல்லையா. ஸோ அப்போ வர்ணம். இதே V2 and V3 பெயிண்டட், V1 plus ing பெயிண்டிங். ஸோ பெயிண்ட், பெயிண்டட் அண்ட் பெயிண்டிங் அப்படிங்கிற verb form ரெடி. சப்ஜெக்ட் IV, you, he, she, they, it. Then rule. யாருடைய ரூல் எழுத போறோம், ப்ரெசன்ட் கண்டினியூஸோட ரூல் இல்லையா. சப்ஜெக்ட் பிளஸ் இஸ், am, are. ஸோ ப்ரெசன்ட் அப்படிங்கிறதுனால இஸ், am, are அண்ட் verb வரும்போது கண்டினியூஸ்ங்கிறதுனால V1 plus ing plus object. ஸோ இப்போ என்ன ரெடி ஆயிடுச்சு, ப்ரெசன்ட் கண்டினியூஸ்ல ரூல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ண போறோம், யாருக்கு யார் ஃபிக்ஸிங், என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கு என்னென்ன verb. I am, past now was, you are, past now were, he is, past now was, she is, past now was, they are, past க்கு were, it is, past க்கு was. ஸோ இப்போ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் கொடுத்தாச்சு. இப்போ சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம். ஸோ ஷீ இஸ், ஏன்னா ஒரு சப்ஜெக்ட் எடுத்தாச்சு, சப்ஜெக்ட் மேட்சிங் ஷீ கேஸ். V1 plus ing பெயிண்டிங். She is painting a flower. இப்போ அவள் ஒரு பூவிற்கு வர்ணம் தீட்டிக் கொண்டு வர்ணம் தீட்டிக் கொண்டு இருக்கிறாள் அப்படிங்கிறதான். அப்போ ஷீ இஸ் பெயிண்டிங் அ ஃப்ளவர். அப்போ அவங்க என்ன பண்றாங்க, ஒரு பூக்கு. ஏன் அந்த ஒரு பூவிற்கு அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா, அந்த இடத்துல அ ஃப்ளார்னு இண்டிகேட் பண்ணியிருக்கேன். அன்னா விச் இஸ் இண்டிகேட்டிங் ஒன்,
ஸோ அதனால என்ன பண்றாங்க, அவள் ஒரு பூவிற்கு வர்ணம் தீட்டிக் கொண்டிருக்கிறாள் அப்படிங்கிறது தான். ஸோ அது என்ன கலர்னா சொல்லணும்னு அவசியம் இல்லை. இல்லை சொல்லணும்னா நீங்க அந்த பெயிண்ட் பண்ணும் போதே அதை நீங்க சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ என்ன கலரோ அந்த கலரை நீங்க மென்ஷன் பண்ணி இண்டிகேட்டும் பண்ணலாம். ஸோ அப்போ அந்த கலர், அந்த ஃப்ளார்க்கு ஏற்ற கலர்ஸ் நீங்க கொடுக்கறனாலும் கொடுக்கலாம். இல்லை அது எந்த பேட்டர்ன் ஆஃப் ஃப்ளவர் வேணும், பிளாஸ்டிக் பேட்டர்ன்ஸா இல்லை ரியல் ஃப்ளார்ஸா அப்படிங்கிறது கொடுக்கலாம். இல்லை ஃப்ளார் தான் கொடுக்கணும்னு கிடையாது. ஆப்ஜெக்ட்டுங்கிறது வந்து ஒரு ஆப்ஷனல் தான். ஸோ நீங்க எப்படினாலும் கொடுத்துக்கலாம் அந்த ஃப்ளவர்னுடைய ஆப்ஷன்ஸ். இந்த ஆப்ஜெக்டை நீங்க எப்படினா இப்போ வந்து ஷீ இஸ் பெயிண்டிங் அ பாக்ஸ் கொடுக்கலாம், ஷீ இஸ் பெயிண்டிங் அ கலர் புக்ஸ் அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி பேஸ்ட் ஆன் தட். அப்போ நம்மளுடைய செயல் வார்த்தை என்ன, பெயிண்டிங். அந்த பெயிண்டிங்க்கு யாரெல்லாம் சார்ந்திருக்குமோ அந்த மாதிரி வார்த்தைகள் நீங்க எல்லாத்தையுமே கொடுக்கலாம். சரிங்களா? ஸோ இன்னைக்கான ரூல், இன்னைக்கான வேர்ப் ஃபார்ம், இன்னைக்கு உங்களுக்காக சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். நீங்களுமே ஒரு 5 to 10 சென்டென்ஸ் ஹோம்ஒர்க் பண்ணுங்க. அடுத்த கிளாஸ்ல அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.